இன்ஸ்டியூட் மதுரை. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதி கட்சியோடைய சாதனைகள். தமிழ்நாட்டில் டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஐஆர் இருக்கட்டும், பிசிஆர் இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுமே நீதி கட்சியை பற்றி அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீதி கட்சியோடைய சாதனைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1920 தேர்தலில் நீதி கட்சி முதன்முறையாக ஆட்சிக்கு வராங்க. டோட்டலாக இருக்கிற 93 இடங்களில் 68 இடங்கள் அவங்க மட்டும் ஜெயிச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வராங்க சென்னை மாகாணத்தில். அந்த 1920லேருந்து 37 வரைக்கும் என்னென்ன அவங்களுடைய சாதனைகள், தமிழ்நாட்டில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 1921 ஏப்ரல் 1 தேதி சென்னை சட்டமன்ற தீர்மானத்தின்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுவும் ஒரு முக்கியமான சாதனை தான். இந்த 1919 சட்டம் இருக்கு இல்லையா, மாண்டேகு செமஸ்போர்ட் சட்டம், அந்த சட்டத்தின்படி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்திருப்பாங்க. அதன்படி 1921 சென்னை சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இதன் மூலியமா யார் வரா அப்படின்னா 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் முதல் எம்எல்சி, ஓகே, முதல் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. முதல் சட்டமன்ற பெண் தலைவராக என்ன செய்யறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதே 1937 முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் எம்எல்ஏ யார், பெண் தலைவர் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான சாதனை தான். ஓகேவா? நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாதனையா கருதலாம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, 1920 சென்னை மாநகராட்சி 1000 விளக்கு பகுதியில் இருந்த பள்ளிகளில் இலவச காலை உணவு வழங்கியதற்கான சட்டமன்ற அங்கீகாரம் அளித்தது. இதுவே பின்னர் மதிய உணவு திட்டமாக விரிவடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 1920 சென்னையில் அந்த 1000 விளக்கு பகுதி ஒரு மாநகராட்சி ஸ்கூல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா முதலாக மதிய உணவு திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க. ஓகேவா? இனிஷியலா பார்க்கும்போது அது காலை உணவு திட்டமா இருக்கு. நெக்ஸ்ட் அது என்ன ஆகுது அப்படின்னா மதிய உணவு திட்டமா மாறுது. அப்ப 1920 மதிய உணவு திட்டம் நீதி கட்சி தான் ஆரம்பிக்கிறாங்க 1000 விளக்கு பகுதியில். இப்ப பார்த்தோம் அப்படின்னா காலை உணவு திட்டம் இருக்கு, மதிய உணவு திட்டம் இருக்கு. ஏன்னா பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா காமராஜ் அவர்களா அது மதிய உணவு திட்டமாகும், எம்ஜிஆர் அவர்களா அது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமாகும். அடுத்து பின்னாடி வரும்போது கலைஞர், ஜெயலலிதா அவர்கள், இப்ப ஸ்டாலின் அவர்கள் அப்படின் போது காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் அப்படின்னு விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. ஓகேவா? சரி, இது ஒரு சாதனை தான். 1920 சென்னை மாநகராட்சி 1000 விளக்கு மாநகராட்சி பள்ளியில முதல் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. ஓகேவா? யார் கொண்டு வந்திருப்பாருன்னா பிடி தியாகராயர் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்களேன், பஞ்சமர், தீண்டத்தகாதோர், அரிஜன் என்று முத்திரை குத்தி சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்கள் ஆதி திராவிடர் என்று அழைக்கப்பட்டு சமுதாய அந்தஸ்து அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முதன்முறையாக அந்த வேர்ட் ஆதி திராவிடர் அப்படின்னு அந்த வேர்டை என்ன செய்யறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பஞ்சமர், தீண்டத்தகாதோர், அரிஜன் அப்படின்னு சொல்றாங்க, அதை என்ன செய்யறாங்க மாத்துறாங்க, ஆதி திராவிடர் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுறாங்க கொண்டு வராங்க. இது மிக முக்கியமான சாதனைகள்ல ஒண்ணு. நெக்ஸ்ட் பாருங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் சொந்த வீடு கட்டிக் கொள்வதற்காக பட்டா மனைகள் வழங்கும் திட்டத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்துது. ஆமா, இது வரைக்கும் அவங்ககிட்ட அந்த நிலமோ எதுவுமே இல்லாதவங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டி கொள்றதுக்காண்டி ஒரு பட்டா திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க. ஓகேவா? அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காண்டியே பட்டா வழங்கும் திட்டத்தை நீதி கட்சி கொண்டு வராங்க. இது ஒரு முக்கியமான சாதனையா சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம், லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1920. ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இப்ப ரீசெண்டா தான் கொண்டு வந்திருப்பாங்க, 1992 93ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஆனா இவங்க என்ன செய்றாங்க பாருங்க, 1920 லோக்கல் பாடிஸ் ஆக்ட், ஓகேவா, லோக்கல் பாடிஸ் ஆக்ட் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து மாவட்ட தாலுகா பஞ்சாயத்துகள்லாம் என்ன செய்யறாங்க அவங்களுக்குன்னு சுயேயா, ஓகேவா, அவங்களுக்குன்னு சுயேட்சையா இயங்கக்கூடிய அதிகாரத்தை என்ன செய்யறாங்க அவங்க கொடுக்குறாங்க. அது கொடுத்த சட்டம் 1920 லோக்கல் பாடிஸ் ஆக்ட். யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா நீதி கட்சி கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, 1922 டிசம்பர் 18ஆம் நாள் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா, இச்சட்டம் 1925 நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 22ல மசோதா கொண்டு வந்து 25ல நிறைவேற்றிட்டு 26ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அதை சட்டமா அவங்க மதராஸ் மாகாணத்தில் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. 1926 இந்து அந்த அறநிலைய சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. 22ல மசோதா தாக்கல் செஞ்சு 25ல நிறைவேற்றி 26ல தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தில் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்தின் மூலம் சென்னை ராஜதானியில் உள்ள அனைத்து இந்து கோயில்களிலும் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா யார்கிட்டயோ அந்த கோயில்கள் கீழ் இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த அறநிலை சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த அறநிலைத்துறை ஒன்று கொண்டு வந்து அந்த அறநிலைத்துறை கீழே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் அவங்க கண்ட்ரோல்ல கீழே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி தொழில் மயமாவதில் தான் உள்ளது என்பதை நன்கு உணர்ந்த நீதி கட்சி சென்னை மாநில தொழிற்சாலைகளுக்கு உதவ சட்டத்தை நிறைவேற்றியது. என்ன சட்டம் பாருங்க, மெட்ராஸ் ஸ்டேட் ஏட் டு இண்டஸ்ட்ரீஸ் 1922. ஓகேவா? அந்த
மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் 1922 சட்டம் அதுதான் கொண்டு வராங்க. எதுக்காண்டி அப்படின்னா மெட்ராஸில் சென்னையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பொருளாதார வளர்ச்சி வேணும், ஓகேவா, அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் அவங்க கொண்டு வராங்க. மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் 1922 அவங்க கொண்டு வராங்க. சிவஞானம் பிள்ளை குழுவின் பரிந்துரையின் பேரில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஓகேவா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் நீதி கட்சியின் ஒரு சாதனைகள்ல ஒண்ணுதான். இதுல பாருங்க, சிவஞானம் பிள்ளை குழு அவர் தான் பரிந்துரை பண்றாரு. எந்த வருஷம்? 1926ல பரிந்துரை பண்றாரு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1929ல அவங்க உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா, யாருடைய பரிந்துரை? சிவஞானம் பிள்ளை. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்குறாங்க. இதற்கு முன்னாடியே ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கி இருப்பாங்க. சரி, 1926லயே ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கி இருப்பாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929ல உருவாக்கி இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாதனைகள்ல ஒன்று, நீதி கட்சியோட சாதனைகள்ல ஒன்று. நெக்ஸ்ட் பாருங்க, கோட்டா சிஸ்டம், கோட்டா முறை அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க நீதி கட்சி. என்ன கோட்டா முறை அப்படின்னு பாருங்க. நீதி கட்சி டாக்டர் சுப்பராயன் அரசாங்கத்தின் மகத்தான சாதனையாக கருதப்படுகிறது. ஆமா, ஓகேவா, டாக்டர் சுப்பராயன் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த கோட்டா முறை அவர் கொண்டு வருவார். தாழ்த்தப்பட்டவருக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத கான்செப்டை வச்சு தான் என்ன செய்யறாங்க, இந்த கோட்டா முறையை, கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இதை யார் கொண்டு வரா அப்படின்னு பாருங்க. சுப்பராயன் அமைச்சரவையில் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட எஸ் முத்தையா வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு தேவையான விதிமுறைகளை வகுத்து கொடுத்தா. அந்த ஃபார்முலா, ஓகேவா, எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன், ஓகேவா, பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, டிஎன்சிக்கு எவ்வளோ, பிசி முஸ்லீமுக்கு எவ்வளோ, கிறிஸ்டியன்ஸ்க்கு எவ்வளோ, ஆங்கிலோ இந்தியனுக்கு எவ்வளோ அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, இந்த பெர்சன்டேஜ் போட்டு கொடுக்குறாரு. ஓகேவா, அதுதான் அந்த ஃபார்முலா. இதில் பாருங்க, யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்னு பாருங்க. முத்தையா வடிவமைத்த கோட்டா முறையின்படி அவர் என்ன சொல்றாரு, பிராமணர் அல்லாதவருக்கு 44%, ஓகேவா. நெக்ஸ்ட் முஸ்லிம்களுக்கு 16%, கிறிஸ்டியன்ஸ்க்கு 16, பிராமணிஸ்க்கு 16%, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு 16%, ஆதி திராவிடருக்கு 8% என்ன செய்யறாங்க, அந்த இடம் ஒதுக்கிறோம். ஓகேவா, டோட்டலா இருக்கிற 100%. இந்த மாதிரி என்ன செய்யறாரு அவர் பெர்சன்டேஜ், ஓகேவா, பிரிச்சு கொடுக்குறாரு. இதுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா கோட்டா முறை சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. கோட்டா சிஸ்டம், கோட்டா முறை அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா முத்தையா முறை சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகே, முத்தையா, ஏன்னா அவர் தான் என்ன செய்யறாரு, இந்த சிஸ்டத்தை உருவாக்குறாரு தமிழ்நாட்டில். அதனால இதை முத்தையா முறை சிஸ்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீதி கட்சியுடைய சாதனைகளா பார்க்கலாம். 1924ல பணியாளர் தேர்வு வாரியத்தை அவங்க உருவாக்குறாங்க. ஓகேவா, இப்ப டிஎன்பிசி இருக்குல்ல, அது மாதிரி 1924 அவங்க உருவாக்கிறாங்க. அதே மாதிரி 1929ல இதை வச்சு, ஓகே, அந்த பணியாளர் தேர்வு வாரியத்தை வச்சு இந்தியா லெவலில் பொது பணியாளர் தேர்வு வாரியத்தை மத்திய அரசு உருவாக்குறாங்க. ஓகே, பொது பணியாளர் தேர்வு வாரியத்தை அவங்க சென்ட்ரல் லெவலில் அவங்க உருவாக்குறாங்க. 24 ஒரு இதா வச்சு, ஓகேவா, 24 ஒரு நீதி கட்சி உருவாக்கின அந்த பணியாளர் தேர்வு வாரியத்தை ஒரு முன்மாதிரியாக கொண்டு 1929ல பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ல, அதாவது இந்தியா லெவலில் அவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். சரியா, வேற என்ன நீதி கட்சியுடைய சாதனைகளா சொல்லலாம் அப்படின்னா 1930ல தேவதாசி ஒழிப்பு சட்டம், அந்த மசோதாவை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நீதி கட்சி தான் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதா, அதே மாதிரி 1930 தீண்டாமை ஒழிப்பு சட்டம், இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க பீரியட்ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மசோதாக்களா அவங்க தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீதி கட்சியுடைய சாதனைகளா சொல்லலாம். 1920ல அவங்க ஆட்சிக்கு 37 என்ன செய்வாங்க அப்படின்னா நீதி கட்சி அந்த தேர்தலில் தோல்வியடைவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுடைய ஆட்சி, ஓகேவா, ராஜாஜியினுடைய ஆட்சி தொடங்கியிருக்கும். 37ல அவங்க ராஜாஜியுடைய ஆட்சி தொடங்கியிருக்கும். 37ஓட நீதி கட்சியுடைய சகாப்தம் முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சி திராவிடர் கழகமா மாறும். ஓகேவா, அது இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.